வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் ஹரி. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க வீரபத்ர நகரில் 2 and 3 BHK ஒரு நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் ஹரி எனக்கு 2 இல்லை 3 BHK அபார்ட்மெண்ட், அது ஒரு நல்ல ஏரியாவில், அதுவும் 30 feet ரோட்டில் எனக்கு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் யாருன்னா இந்த லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க வீரபத்ர நகரில் சிக்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா எல்லாருக்குமே தெரியுங்க. ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலுங்க. எக்ஸாக்டா இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து பார்த்தா ஒரு 5வது பில்டிங் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல, அதுவும் 30 feet ரோட்ல, அதுவும் ஒரு டெட் எண்ட் சீட்ல நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொகேட்டா இருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஃபேசிங் தான் உங்களுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 யூனிட் வருங்க. 3 3 BHK 3 2 BHK வருங்க. எல்லாமே பாத்தா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் ஹரி எனக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நல்ல லொகேஷன்ல நல்ல ஒரு 2 BHK and 3 BHK அபார்ட்மெண்ட் என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. அவங்களுக்கான ஒரு பெஸ்டான ப்ராப்பர்ட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாவே ரிவ்யூ பண்ண போறோங்க. சில பேருக்கு இந்த வீரபத்ர நகர் லொகேஷன் நிறைய பேருக்கு தெரியும். சில பேர் தெரியாதவங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த லொகேஷன் எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மேடவாக்கம் டு சித்தாலப்பாக்கம் போற ரூட்ல பாத்தீங்கன்னா மேடவாக்கத்துக்கு அதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் உங்களுக்கு வீரபத்ர நகருங்க. எக்ஸாக்டா மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 900 மீட்டர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொகேட்டா இருக்கு. இன்னொன்னு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பெரும்பாக்கம் வழியாவும் வீரபத்ர நகரை ஆக்சஸ் பண்ணலாங்க. வீரபத்ர நகர்ல ஒரு பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கம் பஞ்சாயத்து கூட அட்டாச் ஆகுங்க. இன்னொரு பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாக்கம் பஞ்சாயத்துல போய் அட்டாச் ஆகும். நீங்க பெரும்பாக்கமும் இங்க இருந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு 6 கார் பார்க்கிங் வரும். மொத்தம் இதுல 6 வீடு இருக்கு. 6 வீட்டுக்குமே 6 கார் பார்க்கிங் வரும். பைக் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்குமே 2ல இருந்து 3 பைக் நீங்க தாராளமா உள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. அது மாதிரி 6 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியா வெளியில எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல 3 3 BHK 3 2 BHK வருங்க. ஒரு ஃப்ளோர்ல பார்த்தா உங்களுக்கு 2 யூனிட் தான் வரும். அது மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குங்க. ரோட் ஃபேசிங் எல்லாமே பார்த்தா நம்மளுக்கு 3 BHK வந்துருங்க. இப்போ நம்ம 2 BHK ப்ராப்பர்ட்டியை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோல பார்த்தா நம்ம 3 BHK அபார்ட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு லிஃப்ட் ஏரியா வருங்க. ஒரு வீடுமே உங்களுக்கு ஆப்போசிட்ல வராதுங்க. ரொம்ப பிரைவசியாவே இருக்குங்க. அதுவே முழுக்க ரெட் பிரிக்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தாங்க இது நம்மளுக்கு 2 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வருங்க. இந்த 2 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1105 1105 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு பில்டப் ஏரியா மட்டுமே வந்துருங்க. இந்த லிவிங் ரூம்லயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12/4ல நல்ல ஒரு பெரிய பால்கனியா நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பால்கனிலே ஒரு டேப் பாயிண்ட் நம்மளுக்கு வந்துரும். அது நீங்க வாஷ் பேசின் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஃபுல்லா நம்மளுக்கு ஸ்லைடிங் டோர் UPVCல நம்ம போட்டு கொடுத்துருவாங்க. கைப்பிடி எல்லாமே SSல நம்மளுக்கு வந்துருங்க. லிவிங் ரூம் ஃபுல்லா நம்ம ஃபால் சீலிங் வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லா உங்களுக்கு ஸ்பாட் லைட் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமா அமைஞ்சிருக்கு பாருங்க. UDS பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48% கிட்ட UDS கிடைச்சிருங்க. கார்ப்பரேட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தா 780 உங்களுக்கு கார்ப்பரேட் ஏரியா மட்டுமே கிடைச்சிருங்க. இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க. காமன் ரெஸ்ட் ரூம்ல பாத்தா நியூ மாடல் டைப் தான் ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கான சின்ன ஆல்டரேஷன் ஒர்க் எல்லாமே உங்களால பண்ணிக்க முடியுங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேரிவேர் பிராண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பாருங்க. EB எல்லாமே நம்மளுக்கு 3 phase EB தாங்க வரும். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அக்காக்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தா கிச்சன் தாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் பெருசாக லைக் பண்ணுவீங்க. இது நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே அமைஞ்சிருக்குங்க. இந்த கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 8/11 நல்ல ஒரு பெரிய கிச்சனா அமைஞ்சிருக்கு. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைஞ்சிருங்க. கிச்சன் மாடல இன்னும் நம்ம டைல்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலங்க. இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கான மாடல்ல உங்களுக்கான டிசைன்ல நீங்க டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கிச்சன்லயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனி செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நீங்க சர்வீஸ் ஏரியா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11/3 நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பால்கனிலேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாஷ் மிஷின் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பால்கனியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு பெரிய பால்கனியா இருக்கு. உங்களுக்கு கிச்சன்ல நீங்க சமைக்கும் போது உங்களுக்கு வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா சுத்தி 5 அடி செட் பேக் வீடு தான் இந்த வீடை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோங்க. இன்னும் நீங்க மாடலர் கிச்சன்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. லிவிங் ரூமோட சைஸ் நான் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த லிவிங் ரூமோட சைஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 12/20ல நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. EB எல்லாமே 3 phase EB தாங்க நம்மளுக்கு வரும். அது மாதிரி ஆப்போசிட்ல நம்மளுக்கு 2 பெட்ரூம் வருங்க. இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாங்க.
இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. இன்னும் டோர்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலங்க. இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கான மாடல்ல உங்களுக்கான டிசைன்ல நீங்க டோர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 12x10ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஒரு ஏசி பாயிண்ட் வந்துருங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துரும். வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோ நம்மளுக்கு வந்துருங்க. ஃப்ளோரிங் எல்லாமே வெட்டிஃபைட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃப்ளோரிங்கோட டிசைனும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது நம்மளுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வருங்க. இந்த பாத்ரூமோட டைல் எல்லாமே பாருங்க நியூ மாடல் டைல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப் டு 6 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா இந்தியன் வேணாலும் இந்தியன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வெஸ்டர்ன் வேணாலும் வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரியர் பிராண்ட்ல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூ நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா அமைஞ்சிருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துலாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த செகண்ட் பெட்ரூமுக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் மட்டும் தான் வரும். இந்த பெட்ரூம்ல உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வராது. அதனால தான் நான் அதை மாஸ்டர் பெட்ரூம் சொன்னேன். ஆனா ரெண்டு பெட்ரூமே ஒரே சைஸ் தான் நம்மளுக்கு வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெட்ரூமும் 12x10ல நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா ஒரு யூபிவிசி விண்டோ வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க நீங்க ஒரு 2 BHK இல்ல 3 BHK ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 5% GST உங்களுக்கு வராதுங்க. அது ஏன் வராதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருச்சுங்க. அதனால உங்களுக்கு 5% GST வராது. இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் நீங்க வாங்குறீங்கன்னா ஒரு 3 lakhs வரைக்கும் நீங்க சேவ் பண்ணலாங்க. அதே நீங்க ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 lakhs வரைக்கும் நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல சேவ் பண்ணலாங்க. 3 BHK அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா 3 BHK ஆட் பண்ணா கொஞ்சம் வீடியோ பெருசா போயிடுங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய டெரஸா கொடுத்துருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10,000 நம்மளுக்கு வந்துருவாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 5,900 ரூபாய் பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பிரைஸ் நெகோசியேஷனும் பண்ணிக்கலாங்க. இதோட ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் SP ஹவுசிங்.